கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் தொடர்ந்து இந்த பகுதியை இந்த நாளிலே நீங்கள் எந்த அளவிற்கு யோசிக்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் இந்த பகுதியை தருகிறேன். கொலோசியர் எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்து இருக்கக்கூடிய இடத்தை நோக்குகிற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். நான் இந்தியாவில் இருக்கிறேன். என்னுடைய தாய் திரு நாடாகிய இந்தியாவை நான் மிகவும் நேசிக்கிறேன். இப்பொழுது நான் அமெரிக்காவில் என்னை அங்கு இந்தியாவினுடைய பிரதிநிதியாக, ஸ்தானாதிபதியாக, என்னை தூதரக அதிகாரியாக என்னை அமெரிக்காவில் போட்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் எப்பொழுதும் இந்த இந்திய திருநாட்டில் நன்மைக்காக, வளத்திற்காக, இதனுடைய மேன்மை, அருமை, பெருமைகளை எடுத்து சொல்லுகிறவனாக இருந்து கொண்டே இருப்பேன். அமெரிக்காவிலே கண் மயக்கம் வரக்கூடிய அளவிலே சிற்றின்பங்கள், செயல்பாடுகள், பணங்கள், ருசியான பதார்த்தங்கள் என்னென்னலாமோ என்னை கவர்ந்து இழுத்தாலும் கூட நான் சொல்வேன், எங்கள் ஊரிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கே நாங்கள் கிண்டக்கூடிய களி, அந்த கருவாட்டு முள்ளு குழம்பு, அதை ஊற்றி சாப்பிடுவதற்கு இது இணையாகுமா என்ற அடிப்படையில் உணவில் இருந்து நம்முடைய பாதுகாப்பினுடைய வசதி வரைக்கும் இந்தியாவை மேன்மைப்படுத்தியே நான் பேசி கொண்டிருப்பேன். அங்கு எவ்வளவுதான் உல்லாசங்கள் ஆகியவைகள் இருந்தாலும் கூட அந்த அடித்து செல்லுகிற அந்த தண்ணீரோடு நான் செல்லாமல் உயிருள்ள மீனாக இந்தியாவினுடைய அருமை பெருமைகளை சொல்லக்கூடியவனாக நான் இருப்பேன். இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு மறைந்திருந்தால், நாம் கிறிஸ்து இருக்கின்ற இடத்தை, அந்த மேலான இடத்தை நாம் வாஞ்சித்து கொண்டிருந்தால், அங்கே நான் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டால், நான் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதியாக, பரலோகத்தின் ஸ்தானாதிபதியாக நான் இந்த பூமியிலே இருந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, பூமியில் தான் வாழுகிறேன், ஆனால் பூமிக்குரியவன் அல்ல. ஏனென்றால் பூமிக்குரியவன் மரித்து போனான். பூமிக்குரியவன் மரித்து போனான். வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இப்போ நான் இந்த பூமியிலே இருந்தாலும், மரித்தேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இந்த பூமியிலே இருந்தாலும் பரலோகத்தினுடைய ஸ்தானாதிபதி, சபைக்கு ஸ்தானாதிபதி, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி நான். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பூமியில் இருக்கக்கூடிய உல்லாச மயக்கங்கள், இந்த பூமிக்குரியதான அருமை பெருமை ஆசைகள், பணங்கள், அழகழகான சட்டைகள், வஸ்திரங்கள், மினுக்கான அணிகலங்கள், ஆபரணங்கள், இவைகளை நான் பார்த்தாலும் இதில் என்னுடைய சிந்தனைகள் போகாது. இது வரும் போகும். இந்த சட்டையை நான் போட்டிருக்கேன். இந்த சட்டையை நான் அணிந்து ஒரு தடவை ஒரு செய்தி கொடுத்த பொழுது, இது புது சட்டையாக இருக்கிற பொழுது செய்தி கொடுத்த பொழுது, என்னுடைய மருமகன் ஒருவன் செங்கோட்டையில் இப்பொழுது குட்டால பக்கத்தில் இருக்கிறான், ராஜன். அவன் சொன்னான், மாமா, அந்த மிளகா கலர் சட்டை மிக மிக அருமையாக இருந்தது மாமா என்று சொன்னான். அதுபோல் நெல்லையிலே ஒரு ஐயராக இருக்கக்கூடியவர் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். இந்த சட்டையை பார்த்து, ஆஹா, என்ன அழகாக இருக்கிறது இந்த மிளகா கலர் என்று சொன்னார். இந்த மிளகா கலர் என்று சொல்வது எனக்கு அன்றைக்கு தான் தெரியும், இது மிளகா கலர் போல. ஏனென்றால் எனக்கு நிறங்கள் சரியாக புலப்படாது. அது நமக்கு அந்த தத்துவங்கள் இல்லை. ஆகவே இந்த இப்படிப்பட்ட இதுகள் மேலே இந்த சட்டையை போடுகிறேன், அழுக்கானோட தூக்கி அதை துவைக்கிறேன், மறுபடியும் அதை அயன் பண்ணுகிறேன், போட்டுக்கொள்ளுகிறேன். அப்போது இது சில நாட்களிலே கிழிந்து போய்விடும். இதுபோல தான் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொன், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தங்கம், பிளாட்டினம், அனைத்தும் வைரம், இவையெல்லாம் துருப்பிடித்து போகும் என்று. ஆகவே அது துருப்பிடித்து போய்விட்டது,
அது துருப்பிடித்து விடுகிறது. இன்றைக்கு கூட பாருங்கள், நகையை போட்டு அப்படி ப்ரெஸ் வச்சு அப்படிலாம் சுத்தம் பண்ணுவாங்க. அதை சுத்தம் பண்ணும்போது கூட நல்லா கவனிங்க, இந்த பாத்திரம் இதுகள்லாம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கணவருக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கும்போது இவங்களுக்கு பேர் அந்த பாத்திரத்தை போட்டு ரவுக்குன்னு கழுவி சடக்கு புடக்குன்னு தூக்கி அப்படி போட்டு டப்புக்குன்னு வைப்போம். இந்த நகையை என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த ரேஸை சுத்தம் பண்ணால் அப்படி ரேஸா என்ன அழகு அப்படிம்போம். இதாவது சாப்பிட்டு உடல் வளருது, அதை கழுத்தில் போட்டு காதில் போட்டு ஒன்றும் வளர்றது கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க, அதெல்லாம் அழிந்து போய் விடுகிறது. இதை ஆவிக்குரியவன், மேலான இடத்தை வாஞ்சித்து கொண்டு இருக்கக்கூடியவன் அறிந்து கொள்ளுகிறான், புரிந்து கொள்ளுகிறான். ஆகவே அது வரும் போகும். ஆனால் மாறாதவர் எப்பொழுதும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உம்மை பற்றிய நினைவுகள், உம்மை பற்றி நான் ஆராயிற ஆராய்ச்சிகள் என்னை தேற்றி கொண்டிருக்கும் என்று சொல்லி, எப்பொழுதும் நாம் ஸ்தானாதிபதியாக இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து எதற்கு பூமிக்கு வந்தார், எதற்கு வாழ்ந்தார், எதற்கு மரித்தார், எதற்கு அவர் சிலுவையிலே நம்முடைய பாவத்தை துடைத்தார், மீண்டும் வரப்போகிறார், நான் எப்படி இருப்போம் என்பதை எடுத்து ஏம்புகிறவனாக இந்த பூமியிலே ஸ்தானாதிபதியாக காண்பேன். எப்பொழுது? என்னுடைய உள்ளார மனிதன் அவரோடு வீற்றிருக்கின்ற பொழுது. நாளைக்கு பார்ப்போமா? 16வது செய்தியை உங்களுக்கு தருகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.